முதல்ல சங்கர் சார் வந்து இந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஆல்ரெடி வந்து ஒரு பிக்சர் வந்து 2 படம் பண்ணதுனால இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வியை நான் கேட்கல அவர்கிட்ட. ஏன்னா அவரால் பண்ண முடியும். அவர் என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து கொண்டு வர முடியும். நான் அவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி, சார் யார் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க அவர் சுபாஷ்கரன் அப்படின்னு சொல்லிட்டு. சுபாஷ்கரன் பற்றி அதுக்கப்புறம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சங்கர் சார் வந்து சிவாஜி படம் எடுக்கும்போது அந்த பட்ஜெட் வந்து என்ன இருந்ததுன்னா யூஜுவல் பட்ஜெட்டை விட 2 மடங்கு இருந்தது. படம் எடுத்து முடிக்கிறப்போ அதை விட ஜாஸ்தி ஆகிடுச்சு. எல்லோரும் பயந்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி. அவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அந்த படம். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து 2வது படம் ரோபோ வந்து ஒரு கை மாறி சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் அந்த படம் எடுக்கணும்னு சொல்லி வரும்போது அவர் எனக்கு கொஞ்சம் டைம், ஹீஸ் எ குட் பிஸ்னஸ் மேன், ஷ்ரூட் பிஸ்னஸ் மேன், ஐ அப்ரிஷியேட் இட். பிஸ்னஸ் மேன் ஷுட் பி ஷ்ரூட். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 7 days 8 days கொடுங்க, ஏன் இவர் ஹெசிடேட் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சிவாஜி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு நெட்வொர்க் இருக்குது. சன் நெட்வொர்க் கம்ப்ளீட்டாக சிவாஜி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு, சார் சிவாஜி பிக்சர் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த படம் வந்து இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. எனக்கு வந்து ஒரு பைசா லாபம் வேண்டாம். அது என்ன கலெக்ட் பண்ணியிருக்கோ அது வந்து அப்படியே நான் போடுறேன், எடுங்கன்னு சொன்னாங்க. அது ரோபோ. அதுக்கப்புறமும் பட்ஜெட் மேலே அவங்க என்ன சொன்னோமோ அதை விட ஜாஸ்தி, ஒரு 20% 30% ஜாஸ்தி ஆச்சு. எல்லோரும் வந்து ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி கலெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிக்சர் கலெக்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்து சேம் ஸ்டோரி ரிப்பீட்ஸ். அந்த ரோபோ எவ்வளோ சூப்பர் டூப்பர் படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சோ அவ்வளோ வந்து நான் படத்துக்கு போடுறேன், எனக்கு வந்து லாபம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு பெரிய பிஸ்னஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு, எனக்கு ஒரு பேர், இது சீனியர் லவர், இந்த படம் நீங்கள் பண்ணணும் சொல்லி சுபாஷ்கரன் வந்தாங்க. முதல்ல ஸ்டார்ட் பண்ணது வந்து 300 crores 350 crores 300 crores அந்த மாதிரி. இது 550 வந்து தின்னு. இது டெஃபினெட்லி அதை விட டபுள் கலெக்ட் பண்ணும். ஸோ இந்த படம் வந்து நான் பண்ணிட்டு இருக்கும்போது கபாலி வந்து ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு மலேசியா திங் போயிட்டு வந்த பிறகு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் உடம்பு சரியில்லை. 5 days 7 days ஷூட்டிங் முடித்த பிறகு என்னால் முடியல. 4 days கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பாடி சூட் போட்டாங்க. அது ஒரு 12 to 14 kgs. ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்னும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 5 lines கூட மைண்டில் நிற்க மாட்டேங்குது. ஒரு 7 takes 8 takes ஆகுது. எனக்கு வந்து ஐ லாஸ்ட் மை கான்ஃபிடென்ஸ். அண்ட் சங்கர் சார்கிட்ட சொன்னேன், சார் என்னால் முடியல, என்னை விட்டுடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அட்வான்ஸ்லாம் திருப்பி கொடுத்துட்றேன், இது வரைக்கும் நீங்கள் என்ன ஷூட் பண்ணிக்கிங்களோ பணம் எல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன். ஐ கான்ட் ஜஸ்டிஃபை, என்னால் முடியாது. சங்கர் சொன்னாங்க, சார் கை பிடிச்சிட்டு ஒன்றும் ஆக சார், நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் சும்மா கண்ணு காட்டுங்க, நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், நம்ம மைண்டை பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லாமல் இது முடியவே முடியாது. தயவுசெய்து நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி. அந்த பாடி சூட் கஷ்டம் இல்லையா, அந்த பாடி சூட்டே வேண்டாம் நார்மலாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானே வந்துட்டு இல்லை ஒரு கேரக்டர் அந்த பாடி சூட் வச்சிடலாம், நான் இன்சிஸ்ட் பண்ணி அந்த பாடி சூட் நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மலேசியாவில் போயிட்டு கம்ப்ளீட்லி இன்னும் லாஸ்ட் ஷெட்யூல் வந்து கபாலி பண்ணிட்டு வரும்போது உடம்பு இன்னும் எனக்கு வந்து அப்செட் ஆகிடுச்சு. ஹெல்த் திங் ஏதாச்சு. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட்டாக 40 days டெல்லியில் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு வந்த பிறகு என்னால் முடியலை. டாக்டர்ஸ் சொல்கிறாங்க ஜஸ்ட் ஒரு 4 months 5 months அது நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை நான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லும்போது இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் எப்படி இவ்வளோ பணம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சுபாஷ்கரன் அவங்களெல்லாம் பேசணும்னு சொல்லி அவங்க 3 பேர் வந்தாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. சுபாஷ்கரன் வந்து எல்லோரும் கொஞ்சம் வெளியே போங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட வந்தவங்களை வெளியே அனுப்பிச்சிட்டு கை பிடிச்சி
சார் 4 மாதம் இல்லை, நீங்கள் 4 வருஷம் எடுத்துக்கோங்க. பணம் முக்கியம் இல்லை, உங்கள் ஆரோக்கியம் தான் முக்கியம். அப்படி இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிடுறேன். நீங்கள் தான் முக்கியம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஹேட்ஸ் ஆஃப் சுபாஷி. உங்களை மாதிரி ஒரு நல்ல நண்பர் எனக்கு கிடைச்சது, ஒவ்வொரு நண்பர் கிடைக்கிறது ஒரு கோயந்தூர் டைமண்ட் மாதிரி. ஒரு லைஃப்பில் நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.